கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு தலைப்பு சீஷன். சீஷன் என்ற தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தமக்கென்று சீஷர்களை ஏற்படுத்தி இருந்தார், தமக்கென்று சீஷர்களை வைத்திருந்தார். அப்படி அவர் வைத்திருந்த தமக்கு ஏற்படுத்தி கொண்ட சீஷர்களுடைய வாழ்க்கையிலே 3 முக்கியமான காரியங்கள் காணப்பட்டது. இயேசுவானவருடைய 3 வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே அடங்கி இருந்தது என்று சொல்லலாம். முதலாவது என்னவென்று பார்ப்போம் என்றால், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்ற வார்த்தை. இரண்டாவது, என்னோடு இருங்கள், என் பின்னே வாருங்கள், என்னோடு இருங்கள். மூன்றாவது, என் நிமித்தம் போங்கள் அல்லது எனக்காக போங்கள். என்னை பின்பற்றி வாருங்கள், என்னோடு இருங்கள், என் நிமித்தம் போங்கள் என்பதாக அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சீஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 வார்த்தைகள் நிச்சயமாக அன்று காணப்பட்டது. பிரியமானவர்களே, முதலாவது ஒன்று என் பின்னே வாருங்கள். இது எதை குறிக்கிறது? அழைப்பை குறிக்கிறது. இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை அழைத்தார், அந்த அழைப்பை குறிக்கிறதாக இருக்குது. பிரியமானவர்களே, முதலாவது பாருங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இது பேதுருவையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் பார்த்து இயேசுவானவர் சொன்னது. மார்க் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள், அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகி லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்பதாக சொல்லியிருக்கிறது. பாருங்கள், பேதுருவையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் அழைத்தார், லேவியையும் அழைத்தார். இந்த 2 அழைப்பிற்கும் இடையே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், பேதுருவையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் அவர் அழைக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக அழைக்கிறார் என்பதை சொல்லி அழைத்தார். எதற்காக உங்களை அழைக்கிறேன் என்பதை சொல்லி அழைத்தார். ஆனால் லேவியை அழைக்கும் பொழுது எந்த காரணத்தையும் எந்த நோக்கத்தையும் அவர் சொல்லவில்லை. எது எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நோக்கத்தை சொல்லி அழைக்கலாம், நோக்கத்தை சொல்லாமலும் அழைக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி நாம் அழைப்பை பெறும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒன்று, இயேசுவானவர் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், என்னைத்தான் அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உணர்வில்லாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அழைப்பை தவற விட்டு விடுவோம். அது மாத்திரமல்ல, அழைப்பை உணர்ந்து கொண்டவர்களாக மாத்திரம் அல்ல, அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். உங்களை தேவன் அழைக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் அழைக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் அழைக்கும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்வதோடு கூட அழைத்தவர் மீது விசுவாசமும் அந்த அழைப்பின் மீதும் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் நம்மிடத்தில் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் காணப்பட வேண்டும்? ஒருவேளை அவர் நம்மை இந்த நோக்கத்திற்காகத்தான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் அழைக்கலாம். நோக்கத்தை சொல்லாமலும் கூட அழைக்கலாம். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அழைத்தவர் மீது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த அழைப்பின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் அந்த அழைப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாய் அதன் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் உடனே நாம் அதற்கு கீழ்ப்படிவோம். பாருங்கள், மார்க் 1:17-18, இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன், எதற்கு என்ற கேள்விகள் அங்கே கிடையாது. பிரியமானவர்களே, ஏனெனில் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் என்ற கேள்வி கிடையாது. அழைத்தவர் மீது விசுவாசமும் அந்த அழைப்பின் மீது நம்பிக்கையும் இருக்கவே உடனே அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யக்கூடாது? அழைப்பை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாமல் இருங்கள். பிரியமானவர்களே, லூக்கா 9ஆம் அதிகாரம் 59 மற்றும் 60வது வசனத்தை பாருங்கள். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார் என்பதாக சொல்கிறது. இங்கே பாருங்கள், இயேசுவானவர் ஒருவனை அழைக்கிறார், என் பின்னே வா என்று சொல்லி ஒருவனை அழைக்கிறார். ஆனால் அவன் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி அவன் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினதின் நிமித்தமாக இயேசுவானவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த காரியம்,
சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன? இந்த உலகத்திலே சரீரத்தில் மரித்தவர்களை ஆவியில் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ ஆவியில் மரித்தவனாய் இருக்காதே என்று சொல்லி அவனிடத்தில் இயேசுவானவர் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இந்த உலகத்தில் சரீரத்தில் மரித்தவர்களை ஆவியில் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும். நீ சரீரத்தில் மரித்தவனாய் இருக்க வேண்டும், ஆவியிலே உயிருள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்படி நீ அவரது அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டால் நீயும் இந்த உலக மக்கள் போல் ஆவிக்கு மரித்து சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதை அவனுக்கு அன்று உணர்த்தினார். பிரியமானவர்களே, நாமும் கூட அழைப்பை உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆவியிலே மரித்தவர்களாகத்தான் காணப்படுவோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் அவனை அழைத்தார். அவன் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வார்த்தை இவனுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெளிவாக புரிகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தேவன் உங்களை அழைப்பார் என்று சொன்னால் அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழைத்தவர் மீது விசுவாசமும் அழைப்பின் மீது நம்பிக்கையும் உடையவர்களாய் உடனே அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு வார்த்தை என்னோடு இருங்கள் அல்லது என்னில் இருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், என்னோடு கூட இருங்கள் என்று இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 15:4 பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யாரை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அவர்களை பார்த்துத்தான் சொல்கிறார் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அப்படி என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, என்னோடு கூட இருங்கள் என்று இயேசுவானவர் சொல்லும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்கிறோமா? அப்படி நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்கிறார்? முதலாவது ஒன்று, அழைப்பின் நோக்கத்தை அறிய செய்வார். ஏன் உன்னை நான் அழைத்தேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்வார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நம்மை உருவாக்குவார், ஏற்படுத்துவார். அல்லது ஒரு குயவன் களிமண்ணை கொண்டு பிரயோஜனமான ஒரு பாத்திரத்தை வணைவது போல் அவரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை அவர் வணைகிறவராய் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 15:16 பாருங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை அவர் ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, யாரை அழைத்து தெரிந்து கொண்டு ஏற்படுத்துகிறாரோ உருவாக்குகிறவர்களை தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக செயல்படுத்தும்படியாக வெறுமனே அவர் உருவாக்குவது இல்லை. உருவாக்கும் பொழுது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான அதிகாரத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 10:19 பாருங்கள், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அழைத்த தேவன் அழைத்த அழைப்பை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார், அதற்கு ஏற்ப நம்மை உருவாக்குகிறார். அந்த அழைப்பை அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவைப்படும் வல்லமையும் அதிகாரத்தையும் வரங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார், என்னோடு கூட இருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவேளை அழைப்பை பெற்றும் அவரோடு கூட நாம் இல்லாமல் அவரில் நிலைத்திராமல் இருப்போம் என்று சொன்னால் என்னவாகும்? யோவான் 15:6 பாருங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று வேதம் சொல்கிறது. என்னோடு கூட இருங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அவரோடு கூட இல்லாமற் போவோம் என்று சொன்னால், அவரை விட்டு விலகி போவோம் என்று சொன்னால் நாமும் கூட வெளியே எரியுண்ட உலர்ந்து போன கொடியை போல் காணப்படுவோம். பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் மரித்து போனவர்களாய்
இந்த உலகத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல், அழைத்தவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் எரியுண்டு போவோம். பிரியமானவர்களே, யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்கள். யூதாஸ் அழைப்பை பெற்றிருந்தான். யூதாஸை தேவன் தெரிந்தெடுத்திருந்தார். யூதாசுக்கு எதற்காக அழைத்தார் என்ற அழைப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த நோக்கத்திற்கு நேராக யூதாஸை உருவாக்கினார். யூதாசுக்கும் கூட அவர் அந்த அதிகாரங்களை கொடுத்தார். பிசாசுகளை துரத்தும்படியாக, நோய்களை குணமாக்கும்படியாக வல்லமைகளையும் வரங்களையும் யூதாசுக்கும் கூட அவர் கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, ஆனாலும் பாருங்கள், யூதாஸ் அவரோடு கூட இருக்கவில்லை. என்னில் நிலைத்திருங்கள், என்னோடு கூட இருங்கள் என்று எல்லோருக்குமே அவர் சொன்னார். ஆனால் யூதாஸ் அவரோடு கூட இல்லாமல் உலகத்தை நாடி, பணத்தை தேடி மத போதகர்களிடத்திலே செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரிடத்திலே செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி யூதாஸ் ஒருவேளை பணத்தை தேடி போகாமல், உலகத்தின் பின் போகாமல், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னவரிடத்திலே தங்கி இருந்திருந்தால், அவரோடு கூட இருந்திருந்தால், நிச்சயமாகவே யூதாஸ் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்க மாட்டார். பிரியமானவர்களே, என்னோடு கூட இருங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது ஒன்று, என் நிமித்தம் போங்கள். வாருங்கள், என்னோடு கூட இருங்கள், போங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் பொதுவாக வாருங்கள், என்னோடு கூட இருங்கள், என்னோடு கூடவே இருங்கள் என்று தான் நாம் சொல்லுவோம். ஆனால் இயேசுவானவர் அப்படி சொல்லவில்லை. வாருங்கள், என்னோடு கூட இருங்கள், என் நிமித்தம் போங்கள், இந்த உலகத்திற்குள்ளே போங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதற்கு அழைத்தார், ஏன் அழைத்தார், எதற்கு தம்மோடு கூட வைத்திருக்கிறார் என்பதை சீஷர்கள் அவ்வப்போது மறந்தது உண்டு. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீர் என்று கேட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவானவர் யாரையும் தம்மோடு கூடவே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படவில்லை. தம் நிமித்தம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உருவாக்கி அவர்களை இந்த உலகத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் ஆசைப்பட்டார். அப்படித்தான் அவர் சித்தம் கொண்டார். பிரியமானவர்களே, ஆகவே தான் மார்க் 16 அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். என்னோடு கூடவே இருந்து பிரசங்கியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் போங்கள், போய் பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். என் நிமித்தம் போங்கள், எனக்காக போங்கள், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திற்குள் போங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்திற்குள் என் நிமித்தமாக போங்கள் என்று சொல்கிறவர் அப்படியே நம்மை அனுப்பி விடுவது இல்லை. பாருங்கள், மத்திய 28 அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே பாருங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். போங்கள் என்று சொன்னவர் வெறுமனே போங்கள் என்று சொல்வது இல்லை, உங்களுடனே கூடத்தான் இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, போங்கள் என்று சொல்லும் தேவன் நம்மை மாத்திரம் அனுப்பிவிட்டு தனிமையில் நம்மை விடுபவர் அல்ல. பிரியமானவர்களே, போங்கள் என்று சொன்னவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நம்மை திடப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். யோவான் 16 அதிகாரம் 33வது வசனத்திலே பாருங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன சொல்கிறார்? உங்களை நான் உலகத்திற்குள் அனுப்புகிறேன், என் நிமித்தமாக நீங்கள் இந்த உலகத்திற்குள் போங்கள். அப்படி நீங்கள் போகும் பொழுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் நிச்சயமாக உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். முதலாவது பார்த்தோம், போங்கள் என்று சொன்னவர் சதா காலங்களிலும் நம்மளோடு கூடவே இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம், கூடவே இருக்கும் நம் தெய்வம் போங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை திடப்படுத்துகிறவராக
காணப்படுகிறார் பிரியமானவர்களே. இப்படி நாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்டு அதிகாரங்களும் வல்லமைகளும் வரங்களும் கொடுக்கப்பட்டு போங்கள் என்ற கட்டளையை நாம் பெறும் பொழுது போகிறோமா என்றது நம் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கேள்வி பிரியமானவர்களே. போங்கள் என்றது கட்டளை, அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இப்படித்தான் வேதத்திலே தேவன் யோனாவை பார்த்து நினிவே பட்டணத்திற்கு போ, என் நிமித்தம் போ என்று அவர் சொல்கிறார். அங்கே அழிவின் விளிம்பில் அநேக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படியாக நினிவே பட்டணத்திற்கு போ என்று அவர் சொல்கிறார். ஆனால் யோனா செய்தது என்ன? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வேறு ஒரு திசையிலே பிரயாணிக்க ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தேவன் ஒருவேளை உங்களை அழைத்து தெரிந்தெடுத்து உருவாக்கி வல்லமையும் வரங்களையும் கொடுத்து போங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் போகாவிட்டால் எப்படியாகிலும் அவர் உங்களை போகச் செய்வார் பிரியமானவர்களே. மீனின் வயிற்றில் வைத்தாவது கடலுக்கு அடியிலே வழியை கண்டுபிடித்தாவது உங்களை நிச்சயமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படியெல்லாம் போவதற்கு பதிலாக அவர் அழைப்பை உணர்ந்தவர்களாய் போங்கள் என்ற கட்டளையை பெறும் பொழுது நம்மை திடப்படுத்துகிற தேவன் மீது, நம்மோடு கூட இருக்கும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து போக நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை பாருங்கள். காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போவது மாத்திரமல்ல, பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. போங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது போவதற்கு ஆயத்தமாய் இருந்தாலும் அவர் கொடுத்த வல்லமையும் வரங்களையும் எதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? உங்களை கொண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவே அந்த வல்லமையும் வரங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. அவர் கொடுத்த வரங்களையும் வல்லமைகளையும் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறீர்களா? உங்களுடைய சுய மேன்மைக்காக, மகிமைக்காக, மேட்டிமைக்காக அதை பயன்படுத்துகிறீர்களா? சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். யாரும் தேவனுடைய ஆவியின் வரங்களை வல்லமைகளை பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ கிரயம் கொடுத்தோ பெறுவது இல்லை. எவரும் பெற்றுக்கொண்டது இல்லை, அப்படி பெறவும் முடியாது. அதை தேவன் கிருபையாக இலவசமாகத்தான் யாரை அழைத்தாரோ உருவாக்கினாரோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட வரங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே உங்களை அழைத்திருக்கிறார், நிச்சயமாகவே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நிச்சயமாகவே அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், நிச்சயமாகவே போங்கள் என்ற கட்டளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வல்லமைகளையும் வரங்களையும் சுய லாபத்திற்காக பயன்படுத்தி விடாதிருங்கள் பிரியமானவர்களே. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போங்கள் என்று சொன்னவர் போய் பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறது. எதற்காக நம்மை உருவாக்கினார்? எதற்காக அழைத்தார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக உருவாக்கினார்? எதற்காக வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்தார்? எதற்காக போங்கள் என்ற கட்டளையை கொடுத்தார்? அவரை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, அவருடைய சித்தத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி, இதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து இறுதியிலே பிரசங்கிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஐயோ என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. எல்லா காரியங்களையும் கடந்து வந்த பிறகு அழைப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு உலகத்தில் போங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உலகத்திற்கு போய் பிரசங்கிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இது உங்களுடைய விருப்பமோ அல்லது வெறுப்போ இதில் எதுவும் இல்லை.
இது நம்மேல் விழுந்த கடமை, கட்டாயம் செய்தாக வேண்டிய ஒரு கடமையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் அவர் போகிறதற்கு விருப்பமா, பிரசங்கிக்க விருப்பமா என்று கேட்கவில்லை. உருவாக்கிய தேவன் போங்கள் என்று சொன்னவர் பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். அதை நம்மேல் அவர் ஒரு கடமையாக, கடனாக வைக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே போகவும் போகாமல் இருப்பதும் நம்முடைய விருப்பம் என்று யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போக வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு அழைப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழைத்தவர் மீது விசுவாசமும் அழைப்பின் மீது நம்பிக்கையும் வைத்து அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படியுங்கள். ஒருபோதும் அழைப்பை உதாசீனப்படுத்தாதீர்கள். பிரியமானவர்களே, என்னோடு கூட இருங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிய செய்கிறார். நோக்கத்திற்கு நேராக நம்மை உருவாக்குகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமையின் வரங்களையும் தருகிறார். நம்மை உருவாக்கிய பின்பு போங்கள் என்ற கட்டளையை கொடுக்கிறார். உபதேசிக்கும்படியாக நம்மிடத்தில் சொல்கிறார். பிரியமானவர்களே, இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் நீங்களும் நிச்சயமாகவே அவருடைய சீடர்களில் ஒருவராகத்தான் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், இவை அனைத்தையும் சேர்த்து மத்தேயு, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே பாருங்கள். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்கள் தம்மோடு இருக்கவும் என்னோடு கூட இருங்கள் என்று சொன்னார். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போது நாம் சொன்ன எல்லா காரியங்களுமே இந்த 3 வசனத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், நீங்களும் அவருடைய சீசன் தான். அழைத்த தேவன் அழைப்பில் மாறாதவர், உண்மையுள்ளவர். இதில் எந்த கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து அதற்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், அழைக்கும் பொழுது சாதாரண மனிதனாக, உலகத்திற்கு பிரயோஜனப்படாத, ஒன்றுக்கும் உதவாத, ஞானத்தில் குறைந்தவனாக, பலன் இல்லாதவனாக, அறிவு இல்லாதவனாக, உலகத்தால் ஒதுக்கப்பட்டவனாக, ஒருவேளை அங்கீகரிக்கப்படாத ஒருவனாக, தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனாக நீங்கள் காணப்படலாம். அப்படித்தான் அன்று பேதுருவோடு கூட இருந்தவர்களும் காணப்பட்டார்கள். படிப்பறிவிதல் இல்லாதவர்களாய், சாதாரண நிலையில் இருந்தவர்களை தேவன் அழைத்து அவர்களை முதலில் சீஷர்கள் ஆக்கினார். அவர்கள் சீஷர்கள் ஆன பின்பு இந்த உலகமே போற்றும்படியாக அவர்களை மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்று அவரது அழைப்பை பெறும் பொழுது நீங்கள் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். உலகத்திலே அங்கீகரிக்க முடியாத, அங்கீகரிக்கப்படாத ஒரு சாதாரண நபராக இருக்கலாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்தவர் அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்களை நிச்சயமாகவே தம்முடைய சீஷர்களாக உருவாக்குவார். சீஷர்களாக உருவாக்கினவர் உங்களை இந்த உலகம் போற்றும் விதமாக நிச்சயமாக மேன்மையான, மகிமையான ஒரு நிலைக்கு உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சீஷன் என்ற தலைப்பிலே தேவன் எங்களோடு கூட உடன்பட்டீர், இடைப்பட்டிருக்கிறார். ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலே நீர் நிச்சயமாகவே இந்த 3 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீர். என் பின்னே வாருங்கள், என்னோடு கூட இருங்கள், என் நிமித்தம் போங்கள் என்று சொல்லி. பிரியமானவர் தேவனே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் சொல்லி இருப்பீர் கர்த்தாவே, சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. இதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. ஒருவேளை இதை உணராதவர்களாய் இருந்தால் அதை உணர்ந்து கொள்ளத்தக்க உணர்வுள்ள இதயத்தை தேவன் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. நீர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை நாங்கள் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் தக்க ஞானத்தை தேவன் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. என்னோடு கூட இருங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே. அவருடைய சீஷனாக முடியாது என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே.
ஒருவேளை அழைப்பை பெற்று அழைப்பை உணர்ந்து கொண்ட பிறகும் கூட உலகத்தின் பின்னாக நாங்கள் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டால் தேவன் அதை எங்களுக்கு உணர்த்துவீராக. எங்களுக்கு அதை மன்னிப்பீராக கர்த்தாவே. உண்மையே பற்றி கொண்டிருக்க, உமக்காக கனி கொடுக்கும்படியாக உண்மையில் நிலைத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை கைவிடாத தேவன். போங்கள் என்று சொன்னீரே, போங்கள் என்று சொல்லும் பொழுதும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை திடப்படுத்துகிற தேவனே, ஒருவேளை உலகத்தின் உபத்திரவத்தை கண்டு நாங்கள் வியாகுலப்படுகிறவர்களாய், ஒருவேளை இந்த உபத்திரவத்தை கண்டு பயந்து திடனற்றவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், எங்களை திடப்படுத்துகிற தேவன் இன்று எங்களை திடப்படுத்துவீராக கர்த்தாவே. எங்களில் இந்த உலகத்தை குறித்த பயத்தை எங்களிலிருந்து நீக்கி போடுவீராக கர்த்தாவே. எங்களை தைரியப்படுத்துவீராக, எங்களை திடப்படுத்துவீராக கர்த்தாவே. உமக்காக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தகப்பனே, நீர் கொடுத்த வரங்களையும் வல்லமைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அவைகளை உமக்கென்றே செயல்படுத்த, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே அவைகளை பயன்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. அதை ஒருபோதும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கு, தவறாக பயன்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக தகப்பனே. ஒருவேளை அப்படி நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அவைகளை எங்களுக்கு மன்னிப்பீராக கர்த்தாவே. உணர்ந்து கொள்ளவும், நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அதன்படி நடக்கும்படியாகவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரோ கர்த்தாவே, அதை பிறரும் அறிந்து கொள்ளும்படி, கற்றுக்கொள்ளும்படி, அவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாக மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்வீராக கர்த்தாவே. எங்களை அழைத்தது, எங்களை தெரிந்து கொண்டது, உருவாக்கினது, வரங்களை கொடுத்தது, போங்கள் என்ற கட்டளை கொடுத்தது எல்லாமே பிரசங்கியுங்கள் என்பதற்காகத்தான் கர்த்தாவே. அவைகளை நாங்கள் பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்வீராக. கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் தேவன் எங்களோடு கூட இருந்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்திலே ஜெபித்து கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.